New Hope TV, your encounter with God. Take you to Luke 17 this morning. இந்த கால வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு உங்களை நான் கொண்டு Going செல்லவிருக்கிறேன். to go right into the word. இப்பொழுது நேராக நம்முடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக And I'm போகிறோம். sure you know this passage very well. இந்த பகுதி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்று நான் நம்புகிறேன். You see in Luke 17, நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும் there பொழுது is a group of men, ஒரு கூட்ட மனுஷர்கள், a company of 10. ஒரு 10 கூட்டாளிகள். You find this company, இந்த 10 கூட்டாளிகளை பார்க்கும் and பொழுது the word says, வேதம் சொல்லுகிறது, as Jesus entered one village, இயேசு அந்த கிராமத்தில் பிரவேசித்த பொழுது 10 men approached him. 10 பேர் அவருக்கு எதிராக வந்தார்கள். 10 men. 10 பேர். It refers to them in general as 10 men. இந்த 10 பேரை பொதுவாக வேதம் குறிக்கிறது. These 10 men were one company. இந்த 10 பேர் ஒரு கூட்டத்தில் கூட்டாளிகளாய் இருக்கிறார்கள். These 10 men were one group. இந்த 10 பேர் ஒரு கூட்டத்தில் Does இருக்கிறார்கள். not distinct them saying there were 5 Jewish men and 5 இந்த Samaritans. 10 பேரிலே 5 பேர் சமாரியர்கள் 5 பேர் யூதர்கள் என்று சொல்லவில்லை. It says 10 men approached him. இந்த வேதாகமத்தில் பொதுவாக 10 பேர் அவருக்கு எதிர்கொண்டார்கள். So in this group of 10, இந்த 10 பேரிலே, in this company of 10, இந்த 10 கூட்டாளிகளில் there was no distinction of caste or race or any color. எந்த விதமான, அதாவது வித்தியாசங்கள், பாகுபாடுகள் இல்லை. இந்த இடத்தில் ஜாதி வித்தியாசங்கள் ஒன்றுமே கிடையாது. But we know in this company of 10, இந்த இடத்தில் இந்த 10 பேரை பார்க்கும் பொழுது there were Jewish, அவர்களிலே யூதர்கள் there were இருந்தார்கள், Samaritans, அவர்களிலே சமாரியர்கள் but இருந்தார்கள். they are addressed as 10 men. ஆனால் பொதுவாக அவர்களை 10 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. A group of 10. ஒரு 10 பேர் என்று They சொல்லுகிறது. were united. அவர்கள் ஒன்றாக They இருந்தார்கள். were one group. அவர்கள் ஒரு கூட்டமாய் They were இருந்தார்கள். one company. அவர்கள் ஒரு கூட்டாளிகளாய் இருந்தார்கள். Now you see, இப்பொழுது நீங்கள் the பார்க்கிறீர்கள், word says, வேதம் சொல்லுகிறது, as he entered one village, இயேசு ஒரு கிராமத்தில் போகும் பொழுது 10 men approached them, 10 பேர் அவருக்கு எதிராக வந்தார்கள். but they kept their distance. ஆனால் அவர்கள் தூரத்தில் நின்றார்கள். But they kept their distance. ஆனால் அவர்கள் தூரத்தில் நின்றார்கள். Now you and I this morning know very well how to keep the distance. இந்த கால வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் தூரத்தில் எப்படி நிற்பது என்று. Social distancing, we have been socialized to in about 6 months. 6 மாதங்களாக சமூக இடைவெளியை குறித்து நன்றாக நாம் பழகி இருக்கிறோம். And yet some of us cannot just have the social distancing by default. இந்த சூழ்நிலையிலே ஒரு சிலருக்கு இந்த சமூக இடைவெளி என்பது கஷ்டமா இருக்கிறது. Some of us get so close to another and then we realize, oh no, we got to distance சில ourselves. நேரங்களிலே நாம் நம்மையே மறந்து இந்த சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் ஒருவருக்கு அருகிலே சென்று விடுகிறோம். Or some of us just stay super far because we are so afraid to get even a little closer. சிலர் பாருங்க வித்தியாசமாக ரொம்பவே தூரமா நின்று கொண்டிருப்பார்கள். So this morning Dad and I were talking about these funny stories of people distancing themselves from each other. இந்த கால வேளையிலே நானும் என் அப்பாவும் இந்த சமூக இடைவெளியை குறித்து சில வேடிக்கையான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். I'm sure you have your own stories and observations. உங்களுக்கும் இந்த மாதிரி காரியங்களை கவனித்து இருப்பீர்கள். அந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். Dad has very amusing ones and he's saving it for another day. என் அப்பாவுக்கு நிறைய அந்த மாதிரி கதைகள் இருக்கு. இன்னொரு நாள் அதை அவர் உங்களுக்கு சொல்லுவார். So you and I today can empathize with these men when they say they kept their distance. இந்த இடத்திலே இந்த மக்கள் தூரத்தில் நிற்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பரிதாபமாய் இருக்கிறது. Now why did they keep their distance? எதற்காக தூரத்தில் நின்றார்கள்? The 10 men, இந்த 10 பேர் they saw Jesus. இயேசுவை பார்க்கிறார்கள். He's a king of kings. அவர் ராஜாதி ராஜாவா He இருக்கிறார். seemed like somebody capable. ஒரு யாரோ ஒரு பெரிய ஆள் மாதிரி அவர் அந்த இடத்தில் தென்படுகிறார். He seemed like a master. ஒரு பெரிய எஜமான் போல் அந்த இடத்தில் காட்சி He அளிக்கிறார். seemed like the one with all power. எல்லா அதிகாரத்தை பெற்றவராய் அந்த இடத்தில் காட்சி He அளிக்கிறார். seemed like the
ones who are to do signs and wonders. அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் அந்த இடத்தில் He தென்படுகிறார். seemed like such a great man. அந்த இடத்தில் ஒரு பெரிய ஆளாய் அவர் அந்த இடத்தில் And yet காண்பிக்கிறார். as they approached him, இயேசுவை அவர்கள் பார்க்கும் பொழுது they kept their distance. அவர்கள் தூரத்தில் இருந்தார்கள். Social distancing. இந்த சமூக இடைவெளியை But கடைபிடித்தார்கள். for these men, ஆனால் இந்த இடத்திலே இந்த it ஜனங்கள் was one step above. அவர்கள் இன்னொரு படிக்கு மேலாக It போனார்கள். was legal distancing. அந்த இடத்தில் சட்ட ரீதியான இடைவெளி If காணப்பட்டது. they did not keep this distance, அவர்கள் தூரத்தில் இல்லாமல் they could இருப்பார்களானால் be punished. அவர்களுக்கு தண்டனை They கிடைக்கும். could be put to shame. அவர்களுக்கு அவமானம் தான் மிஞ்சும். They could be treated badly by the authorities. அதிகாரிகளால் தவறாக அவர்கள் So பாவிக்கப்படுவார்கள். these men knew not just social distancing, they knew legal distancing. இந்த மக்களுக்கு சமூக இடைவெளியை குறித்து ஒன்றும் தெரியாது, ஆனால் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சட்ட இடைவெளி. Because these men, the Bible says, for they were lepers. இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது இந்த 10 பேரும் குஷ்டரோகிகள். As Jesus entered one village, இயேசு ஒரு கிராமத்திலே சென்ற பொழுது 10 men approached him. 10 நபர் அவருக்கு எதிர்கொண்டார்கள். One company, one group of men, ஒரு 10 கூட்டாளிகள் united by one common disease, ஒரு அதாவது பொதுவான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாய் united by one misery, ஒரு வேதனையில் அவர்கள் ஒன்றாய் சேர்ந்தவர்களாய் united by one shame, ஒரு அவமானத்தினால் அவர்கள் சேர்க்கப்பட்டவர்களாய் united by one pain. ஒரு வலியினால் அவர்கள் ஒன்றாக No சேர்ந்திருக்கிறார்கள். distinction of caste or race or color. அவர்களுக்குள்ளாக மொழி வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், இன வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. This group of men இந்த ஒரு 10 கூட்டாளிகள் approached Jesus, அவர்கள் இயேசுவை but சந்திக்கிறார்கள். they kept their distance. ஆனால் அவர்கள் தூரத்திலே நின்றார்கள். The reason being, காரணம் என்னவென்றால் leprosy இந்த குஷ்டம் என்பது was something that denoted sickness, sin, and shame. இந்த குஷ்டம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு நோய்க்கு அடையாளமாய் இருக்கிறது, பாவத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது, Was not- அவமானத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. Was not just sickness, இது வெறும் ஒரு நோய் but கிடையாது, it was shame. இது அவமானத்தின் It சின்னம். was impurity. அது ஒரு அசுத்தமான ஒரு It காரியம், was disgrace. அது ஒரு அவமானத்துக்குரிய And காரியம். in those times, அந்த நாட்களிலே nothing invoked more fear than a leper passing by. ஒரு குஷ்டரோகி கடந்து சென்றால் அதை விட ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஒன்றும் இருக்காது. Nothing evoked more repulsion from people around than the sight of ஒரு leprosy. குஷ்டரோகியை பார்த்தாலே மக்கள் பதறுகிற ஒரு சூழ்நிலை அந்த நாட்களில் இருந்தது. Nothing was more dreadful than leprosy in those times. அந்த நாட்களிலே இந்த குஷ்டம் என்று சொன்னாலே மக்கள் பதட்டப்படுகிற சூழ்நிலை. Lepers were seen as walking dead. இந்த இடத்திலே இந்த குஷ்டரோகிகளை பார்க்கும் பொழுது நடமாடும் ஒரு பிணத்தை போல இருந்தார்கள். Somebody passes by, they would shout, unclean, unclean, so everyone else could ஒரு keep their distance. ஒரு குஷ்டரோகி அவர்களை கடந்து செல்லும் பொழுது அந்த குஷ்டரோகி என்ன சொல்ல வேண்டும், எப்படி கூப்பிட வேண்டும், நான் குஷ்டரோகி குஷ்டரோகி என்று சொல்ல வேண்டும். So leprosy had terrified human beings since ancient times. அந்த காலத்தில் பாருங்க இந்த குஷ்டரோகிகள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். Fear of being infected. அந்த குஷ்டரோகியை பார்த்தாலே எங்களுக்கு அந்த வியாதி தொத்தி கொள்ளும் என்று பயம். Fear of that shame coming on to them. அவங்களுக்கு அந்த அவமானம் வந்து விடுமோ என்கிற பயம். Nothing invoked more fear than leprosy. அதை குஷ்டத்தை காட்டிலும் பயங்கரமான ஒரு காரியம் அந்த நாட்களிலே ஒன்றும் So கிடையாது. the Bible says, வேதம் சொல்லுகிறது as he entered one village, இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது 10 men, 10 நபர்கள், one group, ஒரு கூட்டம், no distinction, அவர்களுக்கு வேறுபாடு இல்லை. but they approached Jesus, அவர்கள் இயேசுவை but எதிர்கொண்டார்கள். they kept their distance. அவர்கள் தூரத்தில் இருந்தார்கள். They kept their legal distance. அவர்கள் சட்ட ரீதியான இடைவெளியை They கடைபிடித்தார்கள். kept their social distance அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தார்கள். because they were lepers. காரணம் அவர்கள் குஷ்டரோகிகள். Moving on, நாம் தொடர்ந்து போகும் பொழுது the word says, வேதம் சொல்லுகிறது they kept their distance, அவர்கள் தூரத்தில் but they இருந்தார்கள். shouted to him, அது மாத்திரமல்ல அவர்கள் அப்படி சத்தமிட்டார்கள், Mighty Lord, இயேசு ஐயரே a என்று சொன்னார், wonderful master, நல்ல எஜமானே என்று சொன்னார்கள், won't you have mercy on us? எங்களுக்கு இறங்க மாட்டீரா என்று Won't சொன்னார்கள். you have mercy
mercy to heal us. எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு சுகம் கொடுக்க They're மாட்டீரா? crying out. அவர்கள் சத்தமிட்டு It was கூப்பிடுகிறார். one cry. அது ஒரே ஒரு சத்தம் You தான். see the group of men. அந்த கூட்டத்தை பாருங்க. Maybe not everybody wanted to cry out to Jesus. எல்லாரும் அந்த இடத்தில் சத்தமிட முடியல. Maybe one of them was too arrogant to cry out. எல்லார காட்டிலும் ஒருவன் மாத்திரம் ரொம்ப சத்தமிட்டு கூப்பிட்டு இருக்கலாம். Maybe one was very arrogant to cry out. ஒருவன் ரொம்ப ஆக்ரோஷமாக கூப்பிட்டு இருக்கலாம். One said, oh no, this man, what could he do? I'm not going to அந்த bother. 10 பேர்ல ஒருத்தன் அப்படி கூப்பிட்டு இருக்கலாம், இன்னொருத்தன் சொல்லி இருக்கான் இந்த மனுஷன் என்ன செய்ய போறான்னு The சொல்லி. one said, no way, I just want to shout out and cry out to this man. இன்னொருத்தன் சொல்லி இருக்கான் அது என்ன வாகட்டும் பரவாயில்ல நான் சத்தமிட்டு இந்த ஆளை கூப்பிட You போறேன். never know how their hearts were. அவங்க உள்ளம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. But Jesus heard one cry. ஆனால் இயேசுவுக்கு ஒரே சத்தம் கேட்டது. They all shouted to him with one cry. அவர்கள் எல்லாம் ஒரே சத்தமாக கூப்பிட்டார்கள். Mighty Lord, ஐயரே என்று சொன்னார்கள். wonderful Master, நல்ல எஜமானே என்று would சொன்னார்கள். you have mercy on us? எங்களுக்கு இறங்க மாட்டீரா என்று They சொன்னார்கள். are asking him for help. அவர்கள் அவரிடத்திலே உதவி கேட்டார்கள். Would you help us? எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா? They're crying out for mercy. அவர்கள் இரக்கத்துக்காக More கூப்பிட்டார்கள். than just help. அவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, வெறும் உதவிதான். More than just sympathy. வேறு எதுவும் கிடையாது, அவர்களுக்கு பரிதாபம் They தான். are crying out for mercy. அவர்களுக்கு இரக்கம் தேவைப்பட்டது. Because their burden was too big. அவர்கள் பாரம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. It was too much a price. அவர்களுக்கு பயங்கரமான அந்த பாரம் அவர்களை It அழுத்திற்று. was too hopeless a situation. அந்த சூழ்நிலை மிகவும் நம்பிக்கையற்றதா For இருந்தது. they thought that shame had the final say in their lives. காரணம் என்னவென்றால் தங்கள் வாழ்க்கையில் அவமானம் தான் கடைசி என்று For they நினைத்தார்கள். thought sin had the final say in their lives. எங்க வாழ்க்கையில் பாவம் மாத்திரம் தான் எஞ்சி இருக்கிறது என்று They நினைத்தார்கள். thought the sickness had the final say in their lives. இந்த வியாதி தான் எங்கள் வாழ்க்கை முடித்து விடும் என்று They நினைத்தார்கள். thought death had the final say in their lives. எங்கள் வாழ்க்கையில் மரணம் மாத்திரமே எஞ்சி இருக்கிறது என்று So much நினைத்தார்கள். fear inside of them. அவர்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி ஒரு பயங்கர பயம் இருந்தது. Too much pain. பயங்கரமான வலி இருந்தது. Too helpless a situation. அந்த சூழ்நிலை உதவி செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. So wounded. அவர்கள் அந்த மாதிரி So காயப்பட்டிருந்தார்கள். lonely. அவர்கள் தனிமையில் So இருந்தார்கள். neglected. அவர்கள் தள்ளப்பட்டவர்களாய் So இருந்தார்கள். dejected. அவர்கள் அப்படியே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். Hopeless. நம்பிக்கையற்றவர்களாய் He's இருந்தார்கள். saying it's not just help. வெறும் உதவி It மாத்திரமல்ல, is more than just that. உதவிக்கு மேலாக We need mercy right எங்களுக்கு now. இறங்கும் ஆண்டவரே என்று So they're சொன்னார்கள். crying out. அவர்கள் சத்தமிட்டார்கள். Jesus hears one cry. இயேசுவுக்கு ஒரே சத்தம் கேட்டது. One cry for mercy. ஒரே ஒரு சத்தம் இரக்கத்துக்காக. God, won't you have mercy on ஓ us? ஆண்டவரே எங்களுக்கு இறங்க மாட்டீரா? Won't you heal us? எங்களை சுகமாக்க மாட்டீரா? Won't you have mercy? எங்கள் மீது இரக்கம் இல்லையா? And moving on, நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது Jesus stopped இயேசு நின்றார். to look at them, அவர்களை கண்டார். and he spoke these words. அவர் அந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை Go பேசினார். to be examined by the Jewish priests. நீங்கள் சென்று யூத ஆசாரியர்களை நீங்கள் சந்தியுங்கள் என்று சொன்னார். You தமிழ்ல saw the போடுங்க. cry. நீங்க அந்த சத்தத்தை கேட்டீர்கள். Now இப்பொழுது Jesus is looking to them இயேசு அவர்களை பார்க்கிறார். and saying, Go இயேசு அவர்களை பார்த்து and சொல்லுகிறார், be examined by the Jewish priests. இந்த யூத ஆசாரியர்கள் உங்களை பரிசோதனை செய்யட்டும் என்று You சொல்லுகிறார். see these Jewish priests, இந்த யூத ஆசாரியர்களை they பாருங்கள். were the ones who would inspect their sickness. அவர்கள்தான் இந்த நோயை பரிசோதிக்க அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள். They would inspect and see how they are affected. எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மாத்திரமே So பரிசோதிக்க if a முடியும். priest looks at a man ஒரு ஆசாரியன் ஒரு குஷ்டரோகியை பார்க்கும் பொழுது and just suspects leprosy, ஏதாகிலும் ஒரு மனுஷனை பார்த்து இவனுக்கு குஷ்டம் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டாலே he's not certain. அந்த குஷ்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. He will say you have to quarantine yourself for 7 days. சும்மா ஏதாகிலும் ஒரு குஷ்டத்தின் அடையாளம் காணப்பட்டா நீ தனிமையா இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. After 7 days, 7 நாட்களுக்கு he will பிறகு inspect him again. மீண்டுமாக ஆசாரியன் அவனை பரிசோதிப்பான். And then he will say, பிறகு 7 நாட்கள் if he கழித்து is okay, அவன் சரியாக he will say இருப்பான். again quarantine yourself for 1 week. இன்னொரு வாரம் நீ தனிமையா இருக்கணும்னு சொல்லுவான். And then I will give you the seal. மீண்டுமாக உனக்கு நான் இந்த சீல் And கொடுப்பேன். then I will
give you the certificate that you are பிறகு clean. நீ சுத்தமா இருக்கிறாயின்னு சொல்லி உனக்கு நான் சர்டிபிகேட் Then I will கொடுப்பேன். give you the certificate that you are healed. நீ சுகமாய் இருக்கிறாய் என்கிற சர்டிபிகேட் நான் கொடுப்பேன். Then I will give you the certificate that you are pure. நீ சுத்தமாய் இருக்கிறாய் என்பதை நான் மீண்டுமாக பரிசோதனை செய்து சர்டிபிகேட் Then I கொடுக்கிறேன். will give you the certificate that you are set free to go out. நீ வெளியே போவதற்கு நான் உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பேன் என்று So சொல்லுவான். Jesus said இயேசு சொன்னார், to these men, இந்த குஷ்டரோகிகளை பார்த்து, go and examine yourselves with the priest. போங்கப்பா ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொன்னார். And the Bible says வேதம் சொல்லுகிறது, they set off அவர்கள் அப்படியே போனார்கள். and they were healed while they அவர்கள் were walking along the அப்படியே way. நடந்து கொண்டு போகும் பொழுது சுகமானார்கள். They set off அவர்கள் போய் கொண்டிருக்கும் and they பொழுது were healed அவர்கள் போகையில் சுத்தமானார். while they were on their way. அவர்கள் நடந்து போகையில் They did சுத்தமானார்கள். not walk the destination. அவர்கள் தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போகவில்லை. They did not walk the distance. அவர்கள் ரொம்ப தூரமும் போகவில்லை. They did not go that extra mile. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் அவர்கள் They did கடக்கவில்லை. not have to walk further and further beyond தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. while they were on their way. அவர்கள் சும்மா போகும் பொழுதே They were healed. அவர்கள் They சுகமானார்கள். felt healing. அவர்களுக்கு அந்த சுகத்தின் அந்த உணர்வை They அனுபவித்தார்கள். felt cleansing. அவர்கள் அந்த சுத்தத்தை அனுபவித்தார்கள். They felt being set free அவர்கள் தாங்கள் விடுதலையாகப்பட்டதை உணர்ந்தார்கள். while they were on their way. அவர்கள் அப்படியாய் நடந்து கொண்டு போகும் பொழுது They were set free. அவர்கள் சுகமானார்கள். We thought அவர்கள் we நினைத்தார்கள், thought death had the final say. நாங்க நினைச்சோம் மரணம் தான் எங்களுக்கு கடைசியில But we did நினைச்சோம். not even have to go the distance. நாங்க தொடர்ந்து நடக்க வேண்டிய We அவசியம் இல்லாம thought போச்சு. sin had the final say. நாங்க நினைச்சோம் பாவம் எங்களை அழிக்கும்னு But சொல்லி. we did not even have to go the distance. நாங்க தொடர்ந்து நடக்க வேண்டிய We thought அவசியம் இல்லை. shame had the final say. நாங்க நினைச்ச அவமானம் எங்களை முடிச்சிரோன்னு But சொல்லி. we did not even have to go the distance. நாங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. In the Old Testament times, பழைய நாட்கள் பழைய ஏற்பாடு for காலத்தில் leprosy, இந்த குஷ்டம் they என்றால் had to have so many rituals done. அவர்களுக்கு நிறைய சாங்கிய சடங்குகளை செய்ய They வேண்டியது had இருந்தது. to give in so many offerings. நிறைய காணிக்கைகளை கொடுக்க They வேண்டியதாயிரு. had to make so many sacrifices. நிறைய பலிகளை அவர்கள் செலுத்த And வேண்டியது. now these men, இப்பொழுது இந்த குஷ்டரோகிகள், Jesus says, go get examined by the priest. இயேசு சொன்னார் ஆசாரியர்கள் இடத்தில் போய் பாருங்கப்பான்னு But சொன்னார். even before they could walk the distance, அவர்கள் தொடர்ந்து நடக்கிறதற்கு முன்பாகவே they are set free. அவர்கள் சுகமானார்கள். And moving on, நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது you saw the company, நீங்கள் அந்த கூட்டாளிகளை பார்க்கிறீர்கள். you saw the distance, நீங்கள் அந்த எவ்வளவு தூரம் போனார்கள் என்பதை பார்த்தீர்கள். you saw the cry, அவர்கள் சத்தத்தை நீங்கள் பார்த்தீங்க. you saw the walk. நீங்கள் அவர்கள் நடந்து போவதை Now பார்த்தீர்கள். this is beautiful. இது ரொம்ப அழகா You இருக்கிறது. see the return. அவர்கள் மீண்டுமாக வருகிறதை பாருங்க. One of them, ஒருத்தன் வரான் a பாருங்க. foreigner from Samaria, அவன் சமாரியா தேசத்தான். when he discovered that he was completely healed, அவன் முழுவதுமாக சுகமானான் என்பதை அவன் கண்டு turned back to Jesus, அவன் இயேசுவினிடத்திலே வந்தான். shouting out joyous praises உரத்த சத்தத்தோடு தேவனை and மகிமைப்படுத்தினான். glorifying God. தேவனை உயர்த்தினான். When he found Jesus, அவன் இயேசுவை கண்ட பிறகு he fell down at his feet அவன் முகம் குப்புற இயேசுவினிடத்திலே விழுந்து and thanked him over and over again, இயேசுவுக்கு மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நன்றி சொன்னான். saying to him, you are Messiah. இயேசுவை பார்த்து நீங்க தான் மேசியா என்று சொன்னான். He set out to walk the distance, நான் அப்படியே நடந்து போகும் and பொழுது now on the way, இப்பொழுது போகையில் realizing நான் இப்படி உணர்ந்தேன், that I did not have to go. நான் மீண்டுமாக ஆசாரியனிடத்தில் போக வேண்டிய I'm அவசியம் இல்லை. already set free. நான் ஏற்கனவே When he சுகமானேன். discovered he was made whole. அவன் கண்டுகொண்டான் முழுவதுமாய் சுகத்தை. When he discovered that he had been set free. அவன் விடுவிக்கப்பட்டான் என்பதை உணர்ந்த பிறகு When he discovered he is no longer in shame. அவன் மீண்டுமாக அவமானத்தில் நான் இல்லை என்கிற காரியத்தை உணர்ந்த பொழுது He's returning back. அவன் மீண்டுமாக இயேசுவினிடத்திலே Running திரும்புகிறான். back to Jesus. இயேசுவினிடத்திலே ஓடி No வருகிறான். turning back. மீண்டுமாக நான் திரும்பி பார்க்க He's மாட்டேன். running back to fall prostrate before him. அவன் இயேசுவின் இடத்தில் வந்து முகங்குப்புற விழும்படியாக ஓடி No வந்தான். social distancing. இதுக்கு மேல சமூக இடைவெளி அவசியம் No இல்லை. legal distancing. இதுக்கு மேல சட்ட இடைவெளி அவசியம் Now இல்லை. he can hold
hold on to the feet of Jesus. இப்பொழுது இயேசுவின் பாதத்தை அவனால் பிடிக்க Now முடியும். he can embrace Jesus. இப்பொழுது இயேசுவை அவனால் அணைக்க முடியும். Now he can declare right before Jesus. இப்பொழுது இயேசுவின் முகத்தை பார்த்து இப்படியாய் அறிக்கை செய்ய With முடியும். joy he can shout. அவன் சந்தோஷத்தோடு இப்பொழுது சத்தத்தை With உயர்த்த முடியும். glory he can shout. அவன் மகிமையாய் உரத்த சத்தமிட And முடியும். thank him over and over and over again. இயேசுவை பார்த்து மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நன்றி சொல்ல I முடியும். did not even walk the distance. அவன் அந்த தொலை தூரத்துக்கு போக வேண்டிய But அவசியம் you இல்லை. set me free. நீர் என்னை I did சுகமாக்கினீர். not have to go the distance. நான் தொலை தூரம் போக வேண்டிய அவசியம் But இல்லை. you made me whole. நீர் என்னை முழுவதுமாக I did not சுகமாக்கினீர். have to go the distance. நான் தொலை தூரம் போக வேண்டிய அவசியம் But இல்லை. you have delivered me. நீர் என்னை விடுதலை செய்தீர். This morning, இந்த காலை பொழுதிலே the company, இந்த கூட்டாளித்துவம், you and I, இந்த கூட்டாளிகளை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் every city, ஒவ்வொரு பட்டணத்திலும், every state, ஒவ்வொரு மாநிலத்திலும், every country, ஒவ்வொரு தேசங்களிலும், every continent, ஒவ்வொரு கான்டினென்ட்டிலும், the entire world. முழு உலகத்திலும் No distinction of caste, இந்த ஜாதி வேறுபாடு no கிடையாது. distinction of race, இந்த இன வித்தியாசம் no கிடையாது. distinction of color. இந்த அதாவது கலர் வித்தியாசம் கிடையாது. The world இந்த உலகம், has been united இந்த உலகம் ஒன்றாய் by சேர்ந்திருக்கிறது. this one common disease, இந்த ஒரு பொதுவான இந்த நோயினால், by this one sickness, இந்த ஒரு நோய் united in misery. எல்லாரையும் துக்கத்தில் இணைத்திருக்கிறது. And today, இன்றைக்கு you see them having the distance, இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க அந்த இடைவெளியை பாக்குறீங்க. distance between the King of Kings, ராஜாதி ராஜனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில் இருக்கிற இடைவெளி, distance between the Lord of Lords, கர்த்தாதி கர்த்தாவுக்கும் ஜனங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை distance பார்க்கிறீங்க. between the all-powerful. எல்லா சர்வ வல்ல தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை While பார்க்கிறேன். you are one in this company, நீங்களும் நானும் இந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது I do not know what the distance is between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன இடைவெளி இருக்கிறது என்பது எனக்கு I தெரியாது. do not know the social distancing you are maintaining. இந்த எந்த மாதிரி ஒரு சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறீர்கள் எனக்கு I தெரியாது. do not know the legal distancing that is between you and God. தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு சட்ட ரீதியான இடைவெளி இருக்கிறது என்பது எனக்கு Do தெரியாது. not know the emotional distancing. எந்த மாதிரி உணர்வு ரீதியான இடைவெளி இருக்கிறது எனக்கு Do தெரியாது. not know the spiritual distancing. என்ன மாதிரி ஒரு ஆவிக்குரிய இடைவெளி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. One in this company, இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவன் no, not discarded by caste or any race. அவன் ஒருவன் பாருங்க எந்த விதத்திலும் தன்னுடைய ஜாதி நிமித்தம் தள்ளப்பட்டவனாய் You இல்லை. as one in this company இந்த கூட்டத்தில் ஒருவராய் do இருக்கிறீர்கள். not know the distance. நீங்கள் இடைவெளி அறியாமல் இருக்கிறீங்க. But today it is one cry. இன்றைக்கு ஒரே ஒரு சத்தம் தான். One cry from the entire humanity. முழு மனுகுலம் ஒரே ஒரு சத்தமிட்டு One cry கொண்டிருக்கிறது. from mankind. ஒரே ஒரு சத்தமிட்டு கொண்டிருக்கிறது மனுகுலம். One cry from every state. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரே சத்தம் கேட்கிறது. One cry from every man, from every woman. ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் இந்த ஒரே சத்தத்தை எழுப்பி It is a கொண்டிருக்கிறார்கள். cry for mercy. அந்த ஒரு சத்தம் எதற்காக? Not இரக்கத்துக்காக, just for help. வெறும் உதவிக்காக Not just for மாத்திரமல்ல, sympathy. ஒரு But it பரிதாபத்துக்காக is a மாத்திரம். cry for mercy. இந்த சத்தம் எதற்காக? God இரக்கத்திற்காக. have mercy on us. ஆண்டவரே எங்கள் மீது இரங்கும். God wants you to look down on us. ஆண்டவரே எங்களை நீர் கண்ணோக்கி God பாரும். wants you to have compassion on us. ஆண்டவரே எங்கள் மீது உமக்கு மனதுருக்கம் This இருக்கு. is too much a burden. எங்களுக்கு இது ரொம்பவா This is இருக்கிறதுப்பா. too big a price. எங்களுக்கு இது ரொம்ப விலை கிரயத்தை நாங்கள் செலுத்த முடியாமல் This is too இருக்கிறோம். hopeless a situation. இது மிகவும் மோசமான நம்பிக்கையற்ற ஒரு There சூழ்நிலை. is one cry for mercy. ஒரே ஒரு சத்தம் தான் இரக்கத்துக்காக. And today, இன்றைக்கு Jesus, இயேசு hearing the cry, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். has reminded you and I உங்களுக்கும் எனக்கும் that ஞாபகப்படுத்துகிறார். you and I do not have to go the distance. நீங்களும் நானும் தொலை தூரம் போக வேண்டிய You அவசியம் and இல்லை. I do not have to climb up that hill. நீங்களும் நானும் அந்த மலை ஏற வேண்டிய You do அவசியம் இல்லை. not have to walk that thorny path. அந்த மாதிரி முட்கள் நிறைந்த அந்த பாதையில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. You and I do not have to walk on our knees. நீங்களும் நானும் முழங்காலிலே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. You and I
did not have to go beyond behind sacrifices. நீங்களும் நானும் எந்த பலிகளை செலுத்த அவசியமே You கிடையாது. and I did not have to pay costly offerings. நீங்களும் நானும் அதிக காணிக்கைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You and I did not have to go the distance. நீங்களும் நானும் தொலைதூரம் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. Because he went on your behalf. காரணம் என்னவென்றால் உங்களுக்காக எனக்காக அவர் போனார். Because he went on my behalf. அவர் எனக்காக போனார். He went the distance. அவர் வெகு தூரம் போனார். He went the extra mile. அவர் இன்னொரு மைல் தாண்டி He போனார். took up the cross. அவர் சிலுவையை சுமந்தார். He walked the road. அவர் அந்த வீதியிலே கடந்து He சென்றார். carried the burden. அந்த பாரத்தை அவர் சுமந்தார். He had nails pierced on him. அவருடைய கைகளில் ஆணிகடாப்பட்டது. He had the thorny crown placed upon him. அவர் தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது. He went the distance. அவர் தொலைதூரம் When I போனார். thought sin must have the final say, நாம் நினைத்தோம் பாவம் தான் கடைசியா நம்மை முடிக்கும் I சொல்லி. did not have to walk the distance. நான் தொலைதூரம் போக But வேண்டிய I அவசியம் was இல்லை. set free. நான் I விடுதலையானேன். thought shame had the final say. நான் நினைச்ச அவமானம் தான் எனக்கு மிஞ்சும் But என்று. I did not have to go the distance. நான் தொலைதூரம் போக வேண்டிய I அவசியம் have இல்லை. been delivered. நான் I விடுவிக்கப்பட்டேன். thought sickness had the final say. நான் நினைச்ச வியாதி என்னை முடித்து போடும் But என்று. I did not have to go the distance. ஆனால் நான் தொலைதூரம் நடக்க Today வேண்டிய I அவசியம் am இல்லை. made whole. இன்றைக்கு நான் முழுமையாக விடுதலை பெற்றேன். I did not have to go the distance. நான் தொலைதூரம் போக வேண்டிய For I அவசியம் இல்லை. thought death had the final நான் say. நினைச்ச மரணம் தான் கடைசி நினைச்சேன். But you took the grave. ஆனால் நீர் எனக்காக சிலுவை And சுமந்தீர். today I did not have to go the distance. இன்றைக்கு தொலைதூரம் நான் போக வேண்டிய I have அவசியம் been இல்லை. redeemed by the power of resurrection. நான் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் So மீட்கப்பட்டிருக்கிறேன். right now, இன்றைக்கு இப்பொழுது I am discovering இப்பொழுது நான் that உணர்ந்திருக்கிறேன். I am set free, நான் கண்டுபிடித்து என் விடுதலையானேன் that I என்று. am made whole, நான் முழுமையானேன் என்று. that I am redeemed, நான் மீட்கப்பட்டேன் that என்று. I am delivered. நான் விடுவிக்கப்பட்டேன் So I'm என்று. returning. இப்பொழுது நான் மீண்டுமாக திரும்பி I'm வருகிறேன். running back to Jesus. நான் மீண்டுமாக இயேசுவினிடத்தில் ஓடி I'm வருகிறேன். running back to the King. இயேசுவினிடத்தில் ராஜாவினிடத்தில் ஓடி I'm வருகிறேன். running back to the Lord of Lords. கர்த்தாதி கர்த்தரிடத்திலே ஓடி I'm வருகிறேன். running back to the one who went the distance for me. எனக்காக தொலைதூரம் போனவரை தேடி ஓடி Today வருகிறேன். there is no social distance between him and I. இன்றைக்கு எனக்கும் அவருக்கும் மத்தியிலே சமூக இடைவெளி இல்லை. There is no lawful distance between him and I. சட்ட ரீதியான எந்த இடைவெளியும் எனக்கும் அவருக்கும் இல்லை. There is no spiritual distance between him and I. ஆவிக்குரிய ரீதியில் எனக்கும் அவருக்கும் இடைவெளி ஒண்ணுமே கிடையாது. Today I'm running, இன்றைக்கு நான் ஓடி வருகிறேன். falling prostrate, நான் முகங்குப்புற விழுகிறேன். holding on to his feet, அவருடைய பாதத்தை இறுக பிடிக்கிறேன். embracing him, அவரை கட்டி அணைக்கிறேன். telling him how much I love him, அவரிடத்திலே சொல்லுகிறேன் எவ்வளவாய் நான் அவரை நேசிக்கிறேன் telling என்று. him how I'm pleased, நான் எவ்வளவாய் நான் அதாவது உற்சாகம் அடைந்து telling இருக்கிறேன். him how grateful I am. நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை அவருக்கு சொல்ல I'm போகிறேன். thanking him over and over again. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நன்றி For சொல்லுகிறேன். he went the distance. காரணம் என்னவென்றால் அவர் தொலை தூரம் While போனார். I was on my way, நான் வெகு தூரம் நடக்கும் பொழுது I was set free. நான் போகையில் நான் சுகமானேன். While I was on my way, நான் போகையில் I was made whole. நான் முழுமையானேன். Today, இப்பொழுது the word says, வேதம் சொல்லுகிறது but he was wounded for our transgressions, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். crushed for our iniquities. அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். Upon him was a punishment that made us whole, and by his wounds we are healed. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Amen. ஆமென். Shall we clap our hands? கரங்களை தட்ட Give him மாட்டோமா? the glory. அவருக்கு மகிமை செலுத்த This மாட்டோமா? is our reason for celebration today. இந்த நாளிலே கொண்டாடுவதற்கு இதுதான் This காரணம். is our reason for gratitude today. இன்றைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்பதற்கு இது மாத்திரமே Now you காரணம். see, இப்பொழுது நீங்க பார்க்கிறீங்க. Jesus looks at this person. இயேசு அவனை பார்த்து He சொல்லுகிறார். looks at this Samaritan. இந்த சமாரியனை He பார்க்கிறார். looks at this outsider. இந்த வெளியிலிருந்து வந்த சமாரியனை And he பார்க்கிறார். says, I thought the company was more than just one. நான் நினைச்சேன் இந்த ஒருத்தனை மாத்திரம் இல்ல 10 பேர் இருந்தாங்க I நினைச்சேன். thought the company was much bigger than this. இத காட்டுல இன்னொரு பெரிய கூட்டம் இருக்கும்னு நினைச்சேன். But you are just one person coming back. நீ ஒருத்த மாத்திரம் வந்திருக்கிறியே. I thought I declared healing for all of them. நான் நினைச்சேன் எல்லாருக்கும் நான் சுகத்தை I thought பேசினேன். I declared being set free for all of them. இந்த 10 பேருக்கும் சுகத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லி நான் அறிக்கை I செஞ்சேன். thought I